அடுத்தது வந்து என்னதான் சொல்ல நினைக்கிறீர் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. சகோதரரை, நான் எதுவுமே சொல்ல நினைக்கலீங்க. உயிராற்றலை வீணாக்காது நம்ம வாழ்க்கை பயணத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு. வாழ்க வளமுடன் சகோதரரை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் ஃப்ளாட் லைனா என்னன்னே தெரியாதுன்னா சில பேர்த்துக்கு ப்ளீஸ் அப்படின்னா என்னென்ன வீடியோ போடுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அது என்னென்னு தெரியாமல் இருந்தால் தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளாட் லைன் அப்படின்னு அடிச்சிங்கனாலே சர்ச்சில் 2-3 வீடியோஸ் வருங்க. தாராளமாக நீங்கள் பார்த்து நிறைய டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. அது சம்மந்தமாக திரும்ப போட்டாலும் ஒரே விஷயம் தான் சொல்ல வேண்டியது இருக்கும். அதுக்கு 2 வீடியோ பெரிய விளக்கமாகவே கொடுத்துருப்போம், பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது எலிஷா ராதாகிருஷ்ணன், கிரேட் அண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் குட் அண்ணா, இன்னைக்கு வந்து 5வது நாள் சொல்லியிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து அண்ணா மை ஏஜ் 21, மாஸ்டர்பேஷன் பண்ணி 120 டேஸுக்கு மேலே போகுது, பட் உமன் அட்ராக்டிவ் ஆகலை, இன்னும் ஒய் அப்படின்னு கேட்குறீங்க. சுரேஷ் ஜாக் சகோதரர் 120 நாள் நீங்கள் கடந்திருக்கீங்க. இதில் வந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சகோதரன். உமன் அட்ராக்டிவ் அப்படிங்கிறதுக்கு வந்து 2-3 விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. முதல் விஷயம் வந்து முதல்ல உங்களோட ஃப்ளாட் லைன் எல்லாம் நீங்கள் கடந்து வரணும். உமன் அட்ராக்டிவ் அப்படின்னு வர்றது வந்து அது காந்தம். உங்கள் உடலில் உள்ள காந்தத்தை எந்தெந்த வழியில் நீங்கள் வீணாக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் மானிட்டர் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அபரிமிதமாக டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை மொபைல் நோண்டிகிட்டே இருக்கீங்க, அல்லது வந்து வேறு ஏதேனும் ஒரு விதத்தில் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க, கோவப்பட்டுட்டே இருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு விதம் உணவு முறை வந்து சரியான உணவு முறை இல்லாமல் வந்து ஜீரணத்துக்கே உங்கள் எனர்ஜி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விதங்களில் நம்முடைய உயிராற்றலும் காந்த ஆற்றலும் வீணாயிட்டு இருக்கு. நமக்கு என்ன தேவை? மேக்னெட்டிக் பவர். நமக்கு மேக்னெட்டிக் பவர் அதிகமாகணும்னா விந்து சக்தி வீணாக்காம நம்ம டேப் பண்ணிட்டோம். அதே சமயத்தில் நம்முடைய எண்ணங்கள் மூலமாகவும் நம்முடைய 5 புலன்களின் மூலமாகவும் நம்முடைய ஜீரண உறுப்புகள் மூலமாகவும் வீணாகுதான்னு கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நான் வந்து இங்கே வந்து கிணறு இருக்கு, தண்ணியெல்லாம் மோட்டர் போட்டு எடுத்து விட்டுட்டேன், கடைசியில் ஒரு தென்னைமரம் இருக்குது. அதாவது பெண் வசியம் அப்படிங்கிறது வந்து கடைசி ப்ரையாரிட்டி தான், ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்துட வேண்டியது இல்லைங்க. அது கடைசியில் ஒரு தென்னைமரம் இருக்குது. அந்த தென்னைமரத்துக்கு தண்ணி போகணும் அப்படின்னா இங்கே போகிற பல விஷயங்களுக்கு தண்ணி பாஞ்சு தான் அங்கே போகும். உடலை சரி பண்ணணும், உடலில் இதுவரைக்கும் நம்ம செஞ்ச டேமேஜஸ் சரி பண்ணணும், இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, எவ்வளோ விதமான வாழ்க்கை தோல்விகள் வந்து எல்லாத்தையும் சீரமைச்சிட்டு வரணும். நட்பு முறைகளில் காந்த உடலை எல்லாம் சீர் பண்ணணும் இல்லைங்களா? அது எல்லாம் சீர் பண்ணிட்டே வரும் பொழுது அந்த இடத்துல ஏதேனும் ஒரு விதங்களில் லீக்கேஜ் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ தான் அந்த தண்ணி கடைசி தென்னைமரத்து வரைக்கும் போய் சேருதான்னு பார்க்க முடியும். ஆகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கங்க. ஓகே, இந்த மாதிரி நான் காப்பாற்றிட்டேன், 120 நாள் நான் காப்பாற்றிட்டேன், 120 நாள் காப்பாற்றின என்னுடைய உயிராற்றலை நான் வந்து ஏன் வந்து எனக்கு அந்த மாதிரி காந்த வசிய சக்தி வரலை அப்படின்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய காந்த ஆற்றலை அதிகமாக விரயம் செய்யாது உங்களுக்குள்ளேயே ரீசார்ஜ் செய்வதற்கான பயிற்சிகளை சேர்த்து எடுத்துக்கங்க. மெடிடேஷன்லாம் தெரிஞ்சால் அது செய்யுங்க. கவனத்தை வெளியிலேயே விடாதீங்க. உங்களுக்குள்ளேயே தியானம், மெடிடேஷன், யோகம், ஜிம்முக்கு போகிறது, உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வசியம் உருவாகும். அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தகுதியான பெண் வரும்போது தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு வசியமாக தெரிவிங்க. உங்களுக்கு தகுதியற்ற பெண்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து வசியமாக தெரிய மாட்டீங்க. நீங்கள் ஒரு போரிங் டைப்பாக தெரிவிங்க, அல்லது உங்களுக்கு வந்து பயனில்லாத போகும் ஆச்சுங்களா. உங்களுக்கு தகுதியுடைய பெண் வரும் பொழுது உங்களுக்குள் வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு பாண்டிங் உருவாகும். எல்லா ஒரு ஆண்மகனுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை துணை ஒரு துணை போதும் இல்லைங்களா? எல்லாரும் வசியமாயிட்டு வந்துட்டு இருந்தால் அப்புறம் நம்மளால் தாங்க முடியாது. உயிராற்றல் வந்து அவ்வளோதான். அதனால உங்களுக்கான வாழ்க்கை துணை நிச்சயமாக வந்து சேரும். நீங்கள் தேடி போகக்கூடாது. உங்கள் உயிராற்றலையும் காந்த ஆற்றலையும் நீங்க காக்க உங்களுக்கு என்ன தேவையோ அது தானாக உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காளிதாஸ், விந்து ஜெயம் பயிற்சி எப்படி என்று கூறுங்கள் ஐயா. வாழ்க வளமுடன் சகோதரரே. இதை பற்றி நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். விந்து ஜெயம் பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லைங்க. நம்முடைய உயிர் ஆற்றல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பல்வேறு விதங்களில் நம்முடைய ஒரு மாடு இருக்குன்னா அது வந்து சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே மலமாக போகிறது இல்லை, பாலாகவும் வருது இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஆணாக இருந்துச்சுன்னா விந்து சக்தியாக வருது, பெண் மாடாக இருந்துச்சுன்னா பாலாக வருது. அதே மாதிரி நமக்கு வந்து விந்து ஆற்றலாக வருது. நமக்கு அந்த மாதிரி வர்றதை நம்ம வந்து வீணாக்காம அதில் இருக்கிற உயிராற்றலை நம்ம உடலுக்கே பயன்படுமாறு மாற்றிக்கிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விந்து ஜெயம் பயிற்சியின் அடிப்படை. இதற்கான பயிற்சி முறைகள் முழுக்க பல்வேறு யோகிகளாலும் சித்தர்களாலும் வடிவமைக்கப்பட்டு நம்முடைய திருமந்திர திருமூலரின் அருளால் அதை வந்து முழுமைப்படுத்தி
ஆச்சுங்களா. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 30-40% தான் டச் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நம்ம பயிற்சியில் 80 முதல் 90% அப்படியே சித்தர்கள் பயிற்சியை கொடுத்துட்றோம். அது வந்து மாடர்ன் செலிபஸி மற்றும் யோகிக் செலிபஸியில் வந்துடும். மாடர்ன் செலிபஸியில் ஃபேமிலி லைஃப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும், யோகிக் செலிபஸியில் பிரம்மச்சரிய வாழ்க்கை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தகுந்தாற் போல இருக்கும். இதில் யோகிக் செலிபஸியில் வர்றவங்களுக்கு வந்து அக்னி காந்தவிந்து பயிற்சி சேர்த்து வர்றதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா காம உணர்வு அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து வராத அளவுக்கு ஆச்சுங்களா, வராத அளவுக்கு நம்மளை வந்து மேம்படுத்தி எடுத்துகிட்டு போகிற மாதிரி யோகிக் பயிற்சியாக வந்துடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் செலிபஸி பயிற்சி அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு, ஆனாலும் உயிராற்றலை வந்து நமக்குள்ளேயே தக்க வைத்துக் கொள்வதற்கான பயிற்சியாக இருக்கும். இது சம்பந்தமாக பல விளக்கங்கள் கொடுத்தாலும் திரும்பவும் நீங்கள் இது கேள்வியாக கேட்டிருக்கிறதுனால நான் அதுக்கு பதில் அளிச்சுட்டேன். வாழ்க வளமுடன்.